ஹலோ எல்லாருக்கும் காலை வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சீக்கிரமே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 2016 சும்மா விளையாட்டாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணி நான் ஒன்றுமே பண்ணலை. இப்போ தான் இந்த ஜான்வரி 10 தான் நான் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் போட ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 50 டேஸில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வரப்போகிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏதோ என்னோட வீடியோ ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு இது வந்து ஒரு உத்வேகம்னு கூட சொல்லலாம். நான் வந்து திரும்பி சரி ஏதாவது நம்ம ஒன்று பண்ணுவோம், எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளும் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து ரீச் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே எனக்கு வந்து நான் வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன். எனக்கு பெருசாக ரிலேட்டிவ்ஸ் கூட பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து இப்போதைக்கு இல்லை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா என்னை கூப்பிடுவாங்க, நான் ஜஸ்ட்டு போவேன், நிற்பேன், அவ்வளோதான். அதாவது நான் மட்டும், என் ஹஸ்பண்ட் சைடு வந்து வேறு, அவர் சைடு அவருக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பட் என்ன இன்க்ளூடிங் மீ, என்னை மட்டும் நான் எடுத்துக்கிட்டால் என்ன சொல்கிறது, எனக்கு அந்தளவுக்கு வந்து என் வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் போகிறது கூட ஒரு இது இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ வீட்டிலேயே அடைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணணும், யார்கிட்டையுமே பேச ஆள் இல்லை. ஒரு கஷ்டம்னா கூட எனக்கு சொல்ல தோணலை. வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தம்பி என்னோட சின்ன பையன் இருக்கான். அவனை நான் பார்த்துக்கணும். அவனை பார்த்துக்க வீட்டில் ஆள் இல்லை. நான் தான் வந்து எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஆரம்பித்த ஒரு சேனல் தான் இது. இது சில பேருக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச விதம் நான் பேசுகிறேன். நான் நல்லா பேசுகிற பொண்ணு. நான் வந்து காலேஜில் சரி, ஸ்கூலில் சரி, ஒரு ஸ்பீச்னால் வந்து நான் நல்லாவே கொடுப்பேன். ஒரு செமினார்னால் நான் நல்லா பேசுவேன், டீச் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். பட் இப்போ நான் வந்து வீட்டிலையே இருக்கேனே, வீட்டில் நம்ம எதுவுமே பண்ணலையே, இது வந்து ரொம்ப பயந்தேன் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. என்னோடய ஃபேஸை காட்டக்கூட நான் பயந்தேன். பட்டு என்னானாலும் சரி, என்ன ஆயிரப்போகுது, என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட். அவர் மட்டும்தான் எனக்கு எல்லாமே பண்ணுறாரு. என்ன சொன்னால் எனக்கு என்ன, என் புருஷனுக்கு தெரிஞ்சு அவருக்கு பிடிச்சி அவர் ஓகேன்னு சொல்லி நான் இதை பண்ணுறேன். ஸோ இது யார் பார்த்தாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி, என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி, எனக்கு எந்த வித கவலையும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டெப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் போக போக நிறைய நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய மணி. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு 9 வருஷம் ஆச்சு. பட்டு நாங்கள் இங்கே ஒரு சொந்த வீடு கட்டியிருக்கோன்னா கண்டிப்பாக நான் வந்து சிக்கனமாக இருந்து நிறைய ஹஸ்பண்டுக்கு சொல்லி தான் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். பட் இதுவே எனக்கு கொஞ்சம் கூட பத்தலை. நம்ம என்ன பண்ணிட்டோன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நான் வெளியில் இருக்கிற சில பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமே நினச்சாலும் அது ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் திருப்பி என் மைண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒன்றுமே பண்ணலை, நம்ம லைஃப்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்ற மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. அதுக்காக ஆரம்பித்த ஒரு சேனல் தான் இது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ணி போடுறேன். எனக்கு சமையல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பேன். ஹோட்டலில் போய் நாங்கள் மேக்ஸிமம் சாப்பிடவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு என் பெரிய பையன் பிறந்த பின்னாடி தான் நாங்கள் ஹோட்டலுக்குன்னே இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 தடவையாவது நாங்கள் போகிறோன்னா, அவன் பிறந்து ஒரு 3 வயசுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கூட இல்லை. வீட்டில் தான் மேக்ஸிமம் சமைச்சு சாப்பிடுவேன். வெரைட்டியாக செய்வேன். எல்லாமே மேக்ஸிமம் நல்லா தான் வரும். சில இது கேவலமாகவும் வரும், அதையும் நம்ம ஒத்துக்கணும். நேற்று கூட நான் ஃபிஷ் பிரியாணி பண்ணேன். அது உண்மையாகவே நல்லா வந்துருந்துச்சு. நான் ஷார்ட்ஸ் கூட அதில் போடுறேன். யாராவது பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நான் சீக்கிரமே ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நான் தொடணும், ரீச் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இதில் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. ஆல்சோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். நான் வீட்டில் சும்மா இருக்கேன், அதுதான் என்னோட பெரிய இது. இப்போ நான் காலையில் நான் சமைச்சு முடித்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுத்துருவேன். தம்பி பெரியவனுக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டுருவேன். மத்தியானத்துக்கு சாப்பாடு இருக்கும். பட் நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் தான். பட் அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவனை பார்த்துக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இது தவிர்த்து பெருசாக நான் என்னோட டேலண்ட் என்னென்னா, நான் எல்லாமே வேகமாக முடிச்சிடுவேன். அது ஒரு பெரிய மைனஸாக கூட நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு டைம் நிறைய வந்து சேவ் ஆகுது. நான் வெட்டியாக இருக்கேன்னு தான் என் மைண்டில் வந்து தோணிகிட்டே இருக்கும். அதுக்காகவே இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போயுமே நான் வெட்டியாக தான் இருக்கேன். இப்போயும் நான் வந்து
வந்து காலையில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் எடிட் பண்ணி ஷார்ட்ஸை வந்து கரெக்டாக 2 மணிக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கு இடையிலையும் நிறைய நேரம் நான் சும்மா தான் இருப்பேன். அதுக்கு அடுத்து நான் சும்மா தான் இருப்பேன். இப்படியே போதே நம்ம வந்து ஒரு பிஸி உமனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. நிறைய உழைக்கணும்னு ஆசை, நிறைய பணம் சேர்த்து வைக்கணும். என் குழந்தைங்களுக்கு எனக்கு நான் அனுபவிக்காத எல்லாமே என் குழந்தைங்க அனுபவிக்கணும். பட் கஷ்டத்தை சேர்த்து தான் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே என் குழந்தை கேட்டோன்னேலாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஈஸியாக கிடைக்கல தம்பி அப்படின்றத அவனுக்கு உணர்த்தணும்னு நான் வளர்த்துட்ருக்கேன். பட் நிறையவே நான் என்னென்ன அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எல்லாத்தையுமே என் குழந்தைங்களுக்காக சீக்கிரமே சேர்த்து வைக்கணும்னு ஒரு பெரிய லட்சியத்தோடு இருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்னென்னா, நேற்று வந்து நான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்ட். வந்து வாங்கி கொடுத்துட்டு அவர் எப்பவும் போல் கிரிக்கெட் விளையாட போயிட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நான் வந்து எனக்கு நேற்று என்ன பிரியாணி செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி, ஃபிஷ் பிரியாணி நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஃபிஷ் பிரியாணி செஞ்சு அது மட்டும்தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா இவர் கிரிக்கெட் விளையாடிட்டு அவரோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டு மத்தியானம் அங்கே சாப்பிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தம்பிங்களுக்கு மட்டும்னு சொல்லி ஃபிஷ் பிரியாணியோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மண்டே காலையில் எந்திரிச்சு அந்த பேலன்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்த மீனை வந்து மீன் குழம்பு பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை மிச்சம் இருந்த ஒரு 5-6 துண்டை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் வடிக்க போகிறேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ வந்து ஃபிஷ்ஷு குழம்பை தான் வந்து ஹஸ்பண்ட்க்கு லன்ச் கொடுக்க போகிறேன். தம்பிக்கும் அதை தான் கொடுத்து விட போகிறேன். இந்த ஃபிஷ் குழம்பு வந்து நான் எப்போவும் செய்கிற மெத்தடு தான். நான் ஆல்ரெடி ஃபிஷ் குழம்பு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன்னா ஃபிஷ் குழம்பு வீடியோ தான் என்னோடய சேனல்லையே 50K வியூஸ் அடித்த ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். அதில் தான் எனக்கு ஒரு 40 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ இந்த தடவையும் ஃபிஷ் குழம்பு வீடியோ கண்டிப்பாக வந்து நல்லாவே போகுது. இந்த வீடியோவும் கண்டிப்பாக நல்லா போகும். இதில் எனக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸாவது கிடைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது என்னென்னா வந்து வெந்தய தண்ணி. ஹீட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஸோ வந்து சரி வெந்தயம் குடிக்கலான்னு சொல்லி நைட்டே ஊற வச்சு காலையில் எந்திரிச்சு அதை கஷ்டப்பட்டு குடித்தாச்சு. அதை முழுங்குறப்ப என் கண்ணே கலங்கிருச்சு. இதுக்கு மட்டும் கொமட்டெல்லாம் வந்துச்சு. நான் அதெல்லாம் எடிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பால் கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஏன் பால் வந்து ஆற்றி கொடுக்கலன்னா லேட் ஆகிடுச்சு. சின்னவர் மட்டும் பால் குடித்தார். சின்னவனும் பெரியவனும் குடித்தான். ஹஸ்பண்ட்க்கு பால் ஆற்றி கொடுக்கல. அதுக்குள்ளே வந்து அவர் குளிச்சுட்டு சாப்பிடவே வந்துட்டார். சரின்னு சொல்லி சாதம் போட்டு அவருக்கு ஒரு துண்டு குழம்பு மீன் வச்சு குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சு அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டு சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இதே தான், சாதம் வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே நல்லா சாப்பிட்டானுங்க. வேளாக்குட்டி என்னோட பெரிய பையன் பேர் வேளா, அவன் ஸ்கூல் போகிறதுக்கு லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையை வந்து முள் எடுத்துட்டு லைட்டாக பிச்சு பிச்சு போட்டிருக்கேன். அவன் சாப்பிட்டுக்கிடுவான். ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் என்னோடய விலாகு. இனிமேல் அடிக்கடி நான் வந்து ஒரு பெரிய வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதே மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். டாட்டா, பாய் பாய்.